தொழில்துறையில் தனியார் முதலீட்டை வலுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் நடப்பாண்டு பட்ஜெட் மத்திய அரசுக்கு கடும் சவாலாக இருக்கும் என்று பட்டய கணக்காளர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். கோவையில் நியூஸ் 18க்கு அவர் அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்தார். தனியார் முதலீடு அதிக அளவு நடந்துட்டு இருக்கிறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே ஒரு சுணக்கம் இருக்குது, தனியார் முதலீடுகளில் சுணக்கம் இருந்துட்டு இருக்கு. நம்மளுடைய நிஃப்டி 50 கம்பெனிஸ் அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்த்தா கேஷ் ரிசர்வ் மட்டும் 9 lakh crores இருக்கு. இந்த 9 lakh crores-லையும் 3 lakh crores மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த கம்பெனியெல்லாம் நிஃப்டியில் இருக்கக்கூடிய டாப் கம்பெனிஸ் அவங்களுடைய கம்பெனியுடைய எக்ஸ்பேன்ஷனோ டைவர்சிஃபிகேஷனுக்கோ யூஸ் பண்ணாமல் அதை மியூச்சுவல் ஃபண்ட் மற்ற கம்பெனியுடைய ஷேர்ஸை வச்சிருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கலையே அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஷை இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. இதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு அரசாங்கம் சில அவங்களுக்கு நம்பிக்கையூட்டும் விதமாக டாக்ஸ் ஸ்ட்ரக்சரோ டாக்ஸ் லாஸோ அல்லது ப்ரொடெக்ஷன் ஆஃப் டாக்ஸ் அதர் லாஸ் ஃபேவரபுளாக இருக்க மாதிரி பண்ணால்தான் அவங்க தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துட்டு இருக்கும். ஜிஎஸ்டி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மாதம் கிட்டத்தட்ட ஆவரேஜாக 1.75 lakh crores ஜிஎஸ்டி கலெக்ஷன் இருந்துட்டு இருக்கு. இது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். இந்த ரிச்சுக்கு போருக்குள்ள கேப்பை அதிகமாகாமல் பார்த்துக்க வேண்டியது இந்த பட்ஜெட்டில் அரசாங்கத்துடைய ஒரு கடமையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு பர் கேபிட்டா இன்கம் அதிகமாகலை. இந்தியாவில் ஈவன் தோ ஜிடிபி நம்ம இருந்தால் கூட பர் கேபிட்டா இன்கம்னு 100வது இடத்துக்கு பக்கத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு உலக நாடுகளில். இது ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம்.